விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பெண் தொண்டர் மீது பேருந்து மோதியது. ஆவேசத்தில் பேருந்தை சேதப்படுத்தியவர்கள் மீது போலீஸ் தடியடி. ஐசிடி திறன் மேம்பாட்டு உச்சி மாநாடு. தொழில் மற்றும் கல்வித்துறைகளின் இடைவெளியை போக்க நடவடிக்கை. புதுச்சேரியில் முழு பட்ஜெட் தாக்கல் செய்ய கவர்னர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதிமுக அன்பழகன் வலியுறுத்தல். மன வளர்ச்சி குன்றியோருக்கு அலங்கார நகை செய்ய பயிற்சி. சதேப்பள்ளியில் அரசு கொறடா நேரு துவக்கி வைத்தார். விரிவான செய்திகள். புதுச்சேரியில் தொல் திருமாவளவன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்று திரும்பிய பெண் தொண்டர் மீது பேருந்து மோதியது. இதனால் பேருந்தை சேதப்படுத்திய கட்சியினர் மீது போலீசார் தடியடி நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் அம்பேத்கர் சிலையை சேதப்படுத்தியவர்களை கைது செய்ய வேண்டும், மீண்டும் சிலையை நிறுவ வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் சுதேசி மில் அருகில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திமுக மாநில பொறுப்பாளர் சுப்பிரமணியன் உள்ளிட்ட தோழமை கட்சியினர் உட்பட ஏராளமான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்து கொண்டனர். இதனிடையே ஆர்ப்பாட்டம் முடிந்து வீடு திரும்பிய பெண் தொண்டர் முத்துலட்சுமி மீது பேருந்து நிலையம் அருகே தனியார் பேருந்து மோதியது. இதனால் அவ்வழியே வந்த கட்சியினர் பேருந்து மீது சரமாரியாக தாக்குதல் நடத்தினார்கள். இந்த தாக்குதலில் போலீசார் மூவேந்தர் என்பவர் படுகாயமடைய நிலைமையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர போலீசார் தடியடி நடத்தினர். இதனால் பேருந்து நிலையம் அருகில் 1 மணி நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தொழில் மற்றும் கல்வித்துறைகளின் இடைவெளிகளை போக்குவது குறித்த ஐசிடி திறன் மேம்பாட்டு உச்சி மாநாடு புதுச்சேரியில் நடைபெற்றது. தகவல் தொழில்நுட்ப இயக்கத்தின் கீழ் இயங்கும் மின் ஆளுமை சமூகம் மற்றும் தமிழ்நாடு ஐசிடி அகாடமி சார்பில் 21ஆம் நூற்றாண்டிற்கான கல்வி வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் முனைவு திறன் மேம்பாட்டு உச்சி மாநாடு நடைபெற்றது. ஹோட்டல் ஆனந்தா இன்னில் நடைபெற்ற இந்த மாநாட்டை பல்கலைக்கழக துணைவேந்தர் சந்திரா கிருஷ்ணமூர்த்தி துவக்கி வைத்தார். தொழில் மற்றும் கல்வித்துறைகளின் மேம்பாட்டிற்கு தேவையான விஷயங்கள், புதுச்சேரியில் உள்ள தொழில் மற்றும் கல்வித்துறைகளில் உள்ள இடைவெளியை நிரப்ப இந்த மாநாடு பாலமாக இருக்கும். நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட இருப்பதால் புதுச்சேரியில் முழுமையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்ய துணைநிலை ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் எம்எல்ஏ கூறியுள்ளார். சட்டசபை வளாகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், புதுச்சேரியில் முதலமைச்சராக பதவியேற்றது முதல் தொடர்ந்து 3 முறை இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். தற்போது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருப்பதால் தேர்தல் தேதி அறிவித்த பிறகு முழு பட்ஜெட் மற்றும் புதிய திட்டங்களை அறிவிக்க முடியாது என்பதால் மக்களின் நலன் கருதி பிப்ரவரி மாத இறுதியில் சட்டமன்ற கூட்டத்தை கூட்டி முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்ய துணைநிலை ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். பாராளுமன்ற தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு கூட்டப்படுகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒரு இடைக்கால பட்ஜெட்டு தான் போட முடியுமே தவிர இடைக்கால பட்ஜெட்டுடன் கூடிய புதிய எவ்விதமான அறிவிப்புகளையும் போட முடியாத பட்ஜெட்டை தான் இந்த அரசால் அளிக்க முடியும். எனவே மக்களுடைய நலன் கருதி பிப்ரவரி மாதத்தில் கூட்டணும்னு சொல்லி கேட்டுறோம். இதில் உள்ள உண்மை நிலையை உணர்ந்து அடுத்த மாத இறுதிக்குள் 2014-2015
2014-2015 ஆண்டுக்கான முழுமையான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய கவர்னர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். குப்பையிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் திட்டம் குறித்து ஆய்வு செய்ய அரசு செலவில் மலேசியா மற்றும் சிங்கப்பூர் சென்றுள்ள முதலமைச்சர் ரங்கசாமி இது தொடர்பாக மக்களிடம் தெளிவுபடுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட அந்த குப்பையிலிருந்து மின்சாரம் தயாரிப்பதற்கான சம்பந்தப்பட்ட துறையினுடைய வல்லுநர்கள் யாருமே அழைத்து செல்லப்படவில்லை. முதலமைச்சர் அரசு செலவினத்தில் வெளிநாட்டுக்கு சென்று வந்ததில் எந்த நோக்கத்துக்கோடும் எந்த திட்டத்தை செயல்படுத்துவதும் போனாரோ அதை முதல்ல மக்கள் மத்தியில் தெளிவுபடுத்தணும். காரைக்காலை சேர்ந்த 32 மீனவர்களை இலங்கை சிறையிலிருந்து மீட்க புதுச்சேரி அரசும் மத்திய அரசும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. சிறைப்பட்டுள்ள மீனவர்களை மீட்கவும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்கவும் முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அன்பழகன் வலியுறுத்தினார். மன வளர்ச்சி குன்றியவர்களுக்கு சதே சிறப்பு பள்ளியில் அலங்கார நகை செய்யும் பயிற்சியினை அரசு கொறடா நேரு துவக்கி வைத்தார். மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளை பாதுகாக்கும் சதே சிறப்பு பள்ளி அவர்களுக்கு பல்வேறு பயிற்சிகளை அளித்து வருகிறது. அந்த வகையில் சென்னை முட்டுக்காடில் இயங்கி வரும் மன வளர்ச்சி குன்றியவர்களுக்கான மேம்பாட்டு நிறுவன உதவியுடன் அலங்கார நகை செய்வதற்கான பயிற்சியினை அளிக்கிறது. சதே பள்ளி வளாகத்தில் நடைபெறும் இந்த பயிற்சியினை அரசு கொறடா நேரு துவக்கி வைத்தார். 3 மாதம் நடைபெறும் இந்த பயிற்சியில் 18 வயதிற்கு மேற்பட்ட மாணவ மாணவியர்களுக்கு அலங்கார நகை தயாரிப்பது குறித்து பயிற்சியுடன் அவற்றை விற்பனை செய்து வருமானம் ஈட்டவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த பயிற்சியின் துவக்க விழாவில் பள்ளி இயக்குநர் சுகதன், தலைவர் டாக்டர் தனபால், கல்வியாளர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். 20 மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். இதனிடையே உருளையன்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஊனமுற்றோருக்கு சமூக நலத்துறை சார்பில் அரசு கொறடா நேரு 3 சக்கர வாகனம் வழங்கினார். சட்டமன்ற உறுப்பினர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 4 பயனாளிகள் பயனடைந்தனர்.